ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவை வச்சு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் 5 நிமிஷத்தில் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் பண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பரோட்டா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. 200 கிராம் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேசுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அழுத்தமாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப திக்னஸாக பிசையாதீங்க. பிசைஞ்சிட்டு மாவை நல்லா அழுத்தி பிசையணுங்க. எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி பிசைகிறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். 2 நாள் ஆனால் கூட அந்த சாஃப்ட்னஸ் மாறாமல் அப்படியே உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா உருட்டி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஏன்னா மாவு நம்ம ரொம்ப திக்காக பிசையலை. ஒரு 70% போல் தண்ணி தேவைப்படும். இதுக்கு நம்ம 1 கப் மாவு போடணும் அப்படின்னா அதில் 3/4 கப்பும் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அந்த அளவில் பிசைஞ்சிங்க அப்படின்னா தான் பரோட்டா சாஃப்டாகவும் எவ்வளோ நேரம் ஆனாலும் காஞ்சி போகாமலும் இருக்கும். இப்போ மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 hour ஊறினா போதுங்க. ரொம்ப நேரம் கூட ஊற வேணாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு ஊறி வந்திருக்குன்னு. 1/2 மணி நேரம் தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ திரும்ப இதை ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். மாவு அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம பால்ஸ் போட்டுக்கலாங்க. பால்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பால் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு ரோல் பண்ண வேண்டியதாங்க. ரோல் பண்ணும்போது நல்லா மெலிசாக பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். லேயர் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா கோதுமை மாவு பரோட்டா லேயர்ஸ் நல்லா இருக்காது. நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. உங்களுடைய சப்பாத்தி கட்டை எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன பாலில் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக விரிச்சாச்சு. இப்போ இது மேலே 1/2 டீஸ்பூன் ஆயில் தடவிக்கலாம். ஆயில் தடவிட்டு மேலே கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி சுற்றிட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. இதை இந்த மாதிரி நம்ம கைங்களாலே அழுத்தி விட்டுடலாம். ரோலர் வச்சு விட்டணும்னு கூட அவசியம் இல்லை. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம தவாவை ஹீட் பண்ணிவிட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பரோட்டாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு அரைவாசி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஆயில் சேர்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டே ஆயில் சேர்க்கக்கூடாது. இப்போ 2 சைடு லைட்டாக செவந்து வந்திருக்கு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தா போதும். கோதுமை பரோட்டா பண்ணுறதுக்கு ஆயிலும் ரொம்ப கம்மியாக தாங்க செலவாகும். ஆயிலும் அதிகமாக தேவைப்படாது. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நம்ம 2 கைகளை வச்சு கஷ்டப்பட்டுலாம் பிச்சு சாப்பிடவே தேவையில்லை. 3 விரல்களை வச்சு ரொம்ப ஈஸியாக பிச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு 3 பரோட்டா கிட்ட செஞ்சதுக்கப்புறமா லைட்டாக தட்டி விட்டுருங்க. தட்டாமல் வச்சிட்டோம் அப்படின்னா ஹார்டாயிரும்.
லைட்டாக அடிச்சுட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தான் 2 நாள் ஆனால் கூட அவ்வளோ சாஃப்டாகவே இருக்குங்க உங்களுக்கு இந்த பரோட்டா. பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக லேயர்ஸாக இருக்குது, தொடும்போதே உதிருது பாருங்கள். இதே மாதிரி சாஃப்டான கோதுமை பரோட்டா நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.